Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரிக் மோட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக் மோட்னா என்ன, அந்த ஸ்ட்ரிக் மோட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படின்னு பற்றி நம்ம ஒன் பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிக் மோட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக் மோட் அப்படிங்கிறது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதுகிற கோடை வந்து ஒரு செக்யூர் வேலை எழுதுறதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ரிக் மோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த வேரியபிள் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா, இனிமேல் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கீவேர்டை ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு மிஸ்டேக் காமிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கீவேர்டு வந்து நம்ம வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிக் மோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து யூசர் நேம் ஈக்குவல் சத்யா நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு யூசர் நேம் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் யூசர் நேம் வந்து சத்யம் சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேர் இனிமேல் கான்ஸ்ட் இனிமேல் நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் இப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இனிமேல் நம்ம நார்மலாக ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக் மோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். வேர் ஆகட்டும், இல்லை லிட் ஆகட்டும், இல்லை கான்ஸ்ட் ஆகட்டும், ஏதோ ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் காமிக்காது. இன்கேஸ் வந்து நீங்கள் வேரியபிள் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணாமல் ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எரர் காமிக்கும். எப்போ அப்படின்னா அந்த ஸ்ட்ரிக் மோட் யூஸ் பண்ணும்பொழுது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன். நமக்கு அவுட்புட்டில் சத்யம் சொல்லி நமக்கு நேம் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்ட்ரிக் மோட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் யூஸ் ஸ்ட்ரிக்ட்னு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் யூஸ் ஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் காமிக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு வேர்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இனிமேல் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த எரர் வராமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எரர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்ட்ரிக் மோட் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து இங்கே இந்த பேஜில் ஓகேங்களா, அதாவது இந்த ஸ்கிரிப்டிங் பேஜில் வந்து நீங்கள் எங்கள் கோடு எல்லாம் சரி நீங்கள் கண்டிப்பாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து எரர் வராமல் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிக் மோட் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துக்கணும். ஓகேங்களா, இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிக் மோட் எடுத்து விட்டுட்டு நான் வேர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா, இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிக் மோட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்ட்ரிக் மோட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இங்கே எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் சேனல் நேம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். சேனல் நேம் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ஜஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் வெப் டெக்னாலஜி. ஓகேங்களா, இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் சேனல் நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு அந்த வேரியபிளுக்கு வந்து எரர் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே வந்து வேர் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே எரர் வந்திருக்காது. நமக்கு யூசர் நேம் வந்து டிஸ்பிளே இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு எரர் வந்திருக்கும். ஓகேங்களா, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேனல் நேம் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வந்திருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதான் வந்து குளோபலாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து பர்டிகுலராக ஸ்ட்ரிக் மோட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிக் மோடை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து இந்த வேர் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைனை சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் நமக்கு சத்யான்னு சொல்லி நேம் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து இந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து குளோபலாக யூஸ் பண்ணல, பர்டிகுலராக இந்த மை ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மை ஃபங்க்ஷன் நம்ம ஸ்ட்ரிக் மோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதுவே இந்த ஸ்ட்ரிக் மோட் வந்து குளோபலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேரியபிளுக்கும் எடுத்துக்கும், நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கும் எடுத்துக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்கிரிப்டிங் பேஜில் இருக்கிற கோட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மோட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் இங்கே ஒரு கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். வேரியபிளுக்கு முன்னாடி ஜஸ்ட் லெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா,
இப்போ நமக்கு அந்த எரர் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு யூசர் நேம் டிஸ்பிளே ஆயிடும். அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம ஒரு வேரியபிள் வந்து நம்ம கீவேர்டு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே லெட் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் அண்ட் வெப் டெக்னிக்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம சேனல் நேம் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து ஸ்ட்ரிக் மோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து நார்மலாக ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிக் மோட் நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து யூசர் இன்ஃபோன்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு யூ நேம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூ நேம் வந்து சத்யா. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இந்த யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற வேரியபிள் ஆப்ஜெக்ட் வேரியபிள் என்ன பண்ணுறேன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். யூசர் இன்ஃபோ. ஸோ இப்போ இந்த ஃபைலாம் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஃபோ இஸ் நாட் டிஃபைன் சொல்லி வந்திருக்கு. அப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேரியபிளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வேரியபிளாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்ம அங்கே கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ லேட்டு வேறு இனிமேல் நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல எல்லாம் வராமல் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் லெட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூசர் இன்ஃபோன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிடும். ஓகேங்களா, யூசர் நேம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிக் மோட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கீவேர்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த எல்லாம் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற யூசர் நேம் மட்டும் வேணும் இல்லை வந்து அட்ரஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போய்ட்டு யூசர் இன்ஃபோ டாட் யூ நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூசர் நேம் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட் யூ நேமுக்கு பதிலாக அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ரஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் வந்து சேலம் சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து யூசர் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு யூசர் நேம் வந்து சத்யா அண்ட் தென் வந்து அட்ரஸ் வந்து சேலம் சொல்லி பண்ணிட்டா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரிக் மோட் வந்து வேறு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா அன்டிஃபைன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த அன்டிஃபைன் இந்தமாரி அன்டிஃபைன் நாட் இன் நம்பர் இன்ஃபினிட்டி இனிமேல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. நான் இப்போ வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரிக் மோட் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். சரிங்களா, ஸோ இப்போ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு கீவேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஈக்குவல் டபுள் கோட்ஸ் வந்து இங்கே சத்யான்னு சொல்லிட்டு நேம் வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த அன்டிஃபைன்டை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் அன்டிஃபைன் சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா வந்து இந்தமாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கீவேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதாவது நமக்கு டிஸ்பிளே பண்ணாது. ஓகேங்களா, நமக்கு வந்து அன்டிஃபைன் சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிக் மோட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எதாவது காமிக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். கமெண்ட் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா cannot assign to read only property undefined of object சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு எரர் வந்து காமிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நாட் இன் நம்பர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நாட் இன் நம்பர் ஈக்குவல் ஜஸ்ட் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ 25 சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு இதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படின்னா இதையும் நம்ம வந்து ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து நாட் எ நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் நமக்கு வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இந்தமாரி பார்த்தீங்க அப்படின்னா நாட் இன் நம்பர் அதாவது விண்டோஸுடைய ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஓகேங்களா, இதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபினிட்டி நம்ம எடுத்துன்னு வச்சிங்கன்னா இதையும் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது ஒரு வேரியபிளாக. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ இங்கே வந்து சாஃப்ட்வேர் அண்ட் வெப் டெக்னாலஜி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இப்போ இன்ஃபினிட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா,
ஸோ இதே தான் வரும் நம்மளுக்கு cannot assign to read only property infinity of object சொல்லி விண்டோஸ் சொல்லி வந்திருக்கும் ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விண்டோஸ் அதாவது அந்த விண்டோஸ் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம வந்து ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்மளுக்கு எதாவது காமிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டிக் மோட் ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு எதாவது காமிக்காது. நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ அந்த வேல்யூ அப்படி நம்ம டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் அன்டிஃபைன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அன்டிஃபைன் நம்ம டிஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்டிஃபைன் சொல்லி வந்திருக்கும். அதே நாட்டி நம்பர் இன்ஃபினிட்டி நம்ம இனிமேல் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேம் அதே வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இனிமேல் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிக் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டிக் மோட் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டிக் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இன்ஃபோன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் வந்து நான் பாஸ் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஓகேங்களா. ஸோ மொபைல் நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் வச்சுக்கோ ஓகேங்களா. ஐஃபோன் இந்தமாதிரி என்ன பண்ணுறேன் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன். அது எங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுறேனோ அங்கே வந்து 3 ப்ராடக்டோடைய ப்ரைஸ் நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 10,000 நான் வச்சுக்கிறேன் 10,000. நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் வந்து ஒரு 25,000. அடுத்து வந்து ஐஃபோன் வந்து ஒரு 75,000 வச்சுக்கோங்க ஓகேங்களா. இனிமேல் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் இன்ஃபோ ஃபங்க்ஷனில் நம்ம இந்த 3 வேரியபிள் வந்து அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் ரிசீவ் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ரிட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அதே டைப்பில் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அதே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப். ஸோ அடுத்து வந்து அந்த ஐஃபோன் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்போ ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் இன்ஃபோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேல்யூ கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து லெட் டேட்டா ஈக்குவல்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ கெட் பண்ணிவிட்டு இங்கே நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் டேட்டா அப்படிங்கிற வேல்யூவை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரேல வந்து நமக்கு கொடுத்த வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 10,000 25,000 அண்ட் தென் 75,000 சொல்லிட்டு இந்த 3 ப்ராடக்டோடைய ப்ரைஸ் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் மொபைல் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ண போனால் சேம் வேரியபிளை நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மொபைல் சொல்லி நான் கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் 2 வேரியபிள் வந்து சேமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் டிஸ்பிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் 2 வேரியபிள் நான் சேமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் சேம் மொபைல் காப்பி பண்ணிவிட்டு லேப்டாப் எல்லாம் நான் மொபைல் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பேராமீட்டர் நேம் சொல்லி வந்துருக்கு. நாட் அலவுட் இன் திஸ் கான்டெக்ட் வந்துருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ நான் வந்து மொபைல் நான் யூஸ் பண்ணுறேன்னா 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அகைன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதாவது காமிக்காது ஓகேங்களா. நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த சின்டெக்ஸ் எரர் வந்து காமிக்கும் ஓகேங்களா. இனிமேல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ண முடியாது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இது இந்த மாதிரி பண்ணால் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலாக சேவ் பண்ணுறேன். நமக்கு வந்து எரர் காமிக்காது ஓகேங்களா. நமக்கு வந்து அந்த வேல்யூ அப்படியே டிஸ்பிளே ஆகும். இனிமேல் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிக்ட் மோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து வேர் மை ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. டிஃபைன் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா மை ஆப்ஜெக்ட் இந்த வேரியபிள் நேம் ஓகேங்களா. இந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு கீ நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. கீ மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு மை நேம் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன்.
மை நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீக்கு நம்ம ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணணும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு கர்லி பைட் வந்து ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கீக்கான வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நேம் வந்து சத்யம் சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேராமீட்டரில் பாஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரைட்டபிள் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரீட் பண்ணால் பண்ணணும், இது வந்து ரைட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இங்கே ரைட்டபிள் வந்து ஃபால்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த மை ஆப்ஜெக்டில் வந்து ஃபஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த மை ஆப்ஜெக்டை டிஸ்பிளே பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் வந்து நமக்கு மை நேம் சத்யம் சொல்லி வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மை ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன், எம்டி ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த எம்டி ஆப்ஜெக்டில் என்ன பண்ண போகிறேன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீ நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? மை நேம் சொல்லிட்டு ஒரு கீ நான் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கீக்கு வந்து சத்யா அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணியிருந்தேன். இங்கே ரைட்டபிள் வந்து ஃபால்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணால் பண்ணணும், அது வந்து ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா இந்த மை ஆப்ஜெக்ட், ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் இந்த மை நேம் அப்படிங்கிற வேரியபிள், அதாவது கீக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த கீக்கு என்ன பண்ண போறேன்னா இன்னொரு நேம் வந்து அசைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராம்குமார் சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரைட்டபிள் வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கிறதுனால நமக்கு அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட்டபிள் நம்ம ட்ரூ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா நான் வந்து இங்கே ரைட்டபிள் வந்து ட்ரூ நான் கொடுத்துக்கிறதுனால நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் வந்து ஃபால்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. நமக்கு வந்து சத்யா அப்படிங்கிற நேம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து அதை வந்து ஓவர்ரைட் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நமக்கு வந்து எரர் காமிக்கல. ஆனால் நமக்கு என்னாச்சு அப்படின்னா நம்ம பழைய நேம் என்னவோ அந்த நேம் தான் காமிச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா யூஸ் ஸ்ட்ரிக் மோட் வந்து யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரிக் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு cannot assign read only property my name of object சொல்லி வந்திருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பர்மிஷன் நம்ம கொடுத்துருக்கோம், ரைட் பண்ணுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வந்து காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த மை நேம் வந்து ரைட் பண்ண முடியாது, நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ண தான் முடியும்னு சொல்லிட்டு நமக்கு எரர் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம JavaScript எழுதுகிற கோடை ஒரு செக்யூர் வேலை எழுதணும் அப்படின்னா நான் இந்தமாதிரி நம்ம ஸ்ட்ரிக் மோட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா JavaScriptல ஸ்ட்ரிக் மோட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ பை பை, see you.